ஒரு காலத்துல பேரறிஞர் அண்ணாவினுடைய பேச்சுக்கு ரசிகர் பட்டாளமே இருந்துச்சு. ஏன் தெரியுமா? எந்த தலைப்ப எந்த இடத்துல கொடுத்தாலும் ரொம்பவே சிறப்பா பேசுவாராம். அப்படிதான் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்துல இருந்து அவரை பேசுறதுக்காக அழைத்திருக்காங்க. இப்ப மேடையில உட்கார்ந்து இருந்த பொழுது அவருக்கு தலைப்பு எதுவுமே கொடுக்கல. பேரறிஞர் அண்ணாவினுடைய பெயரை சொல்லி அவை நடராசன் அவர்கள் அழைக்கிறாரு. இந்த தலைப்புல பேச முடியுமான்னு பாருங்கன்னு சொல்லி எது இன்பம்னு ஒரு தலைப்பு கொடுக்கிறாரு. அப்படிப்பட்ட தலைப்புல கூட 1 மணி நேரம் சிறப்பாக பேசியவர் அறிஞர் அண்ணா. அப்படிதான் இன்னொருவர் ஒரு மேடையில காகிதத்தை கொண்டு வந்து தராரு, இந்த தலைப்புல பேசுங்கன்னு. அதை திறந்து பார்த்த அறிஞர் அண்ணாக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா ஒண்ணுமே இல்ல. அங்க இருக்கிற அத்தனை பேரும் இவர் என்னதான் பேச போறாருன்னு பார்த்துட்டு இருந்தப்போ அவர்களை பார்த்து சிரித்து கொண்டே சொல்லுகிறார், இதில் இருக்கிற தலைப்பு தான் நான் பேச போகிற தலைப்பு. ஆம், இதில் ஒண்ணுமே இல்லை. என்னுடைய தலைப்பும் ஒண்ணுமே இல்லை. இத்தனை நீண்ட கால ஆட்சியில் காங்கிரஸால் மக்கள் அடைந்த பலன் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறார்.